Hello students, இந்த கிளாஸில் நீட் ஃபிசிக்ஸில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கன்ஃபியூசிங் டாபிக், அதாவது டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன், இதை தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியான டாபிக். ஃபஸ்ட்டு சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சர்க்குலர் மோஷன்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில், அதாவது ஒரு வட்ட பாதையில் சுற்றி வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், சர்க்குலர் மோஷன்னு சொல்லுவோம். டைனமிக்ஸ் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை பற்றி படிக்கணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய முக்கியமான ஃபோர்ஸ், அதாவது அந்த ஆப்ஜெக்டை சர்க்குலர் பாத்தில் சர்க்கிளில் வச்சுருக்கக்கூடிய முக்கியமான ஃபோர்ஸ் எதுனா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றணும். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷனை நம்ம தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக சர்க்குலர் பாத்தில் சுற்றும். இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இங்கே தான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த சர்க்கிளுக்கு இதுதான் சென்டர். இந்த சர்க்கிளோட ரேடியஸை வந்து நான் ஆர்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் தொடர்ச்சியாக இந்த சர்க்கிள் மேலே சுற்றி வரணும் அப்படின்னா, இந்த பாதையில் வரணும் அப்படின்னா இந்த வெலாசிட்டி இருக்குது இல்லையா, இதோட டைரக்ஷனை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷனை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இந்த சர்க்கிளோட சென்டரை நோக்கி இருக்கணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இந்த வெலாசிட்டியில் இருக்குது, நான் கொடுக்குற ஃபோர்ஸ் அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. நான் கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோர்ஸ்னால் இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே வரும்போது, இங்கே வரும்போது அதோட டைரக்ஷன் என்ன இருக்கும், எனக்கு மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும், இப்படி மாறி இருக்கும். ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இது மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் டுவர்ட் சென்டர் ஆக்ட் ஆகிறது தான். இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரிபிட்டல். சென்ட்ரிபிட்டல்னா சென்டரை நோக்கி ஆக்ட் ஆகுது. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாப்டர் மோஷன் இன் பிளேனில் சர்க்குலர் மோஷனில் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா படிச்சிருப்போம். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னென்னா v²/r, அல்லது v² விக்கு பதிலாக நீங்கள் ஆர் ஒமேகான்னு போட்டுக்கிட்டிங்கன்னா, ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, ஆர் ஒமேகா த ஹோல் ஸ்கொயர்/r. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா வரும், ஆரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா r² ω²/r. ஸோ ஆர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏசி = r ω². அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். நான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் போடணும். அப்போ மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷனுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன், v²/rன்னு போட்டுக்கிறேன், அல்லது m இன்ட்டு ஆக்சலரேஷனுக்கு பதிலாக r ω² போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம ஏன் படிக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் வரணும் அப்படின்னா அதுக்கு மேலே கண்டிப்பாக என்ன ஆக்ட் ஆகணும், இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றி வருது, ஒரு சர்க்குலர் பாத்தில் v அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் சுற்றி வருது அப்படின்னா அதுக்கு மேலே கண்டிப்பாக என்ன ஆக்ட் ஆகணும், இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். இந்த ஃபோர்ஸோட எய்மே என்ன, வெலாசிட்டியோட டைரக்ஷனை தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பொருள் தொடர்ச்சியாக அந்த பாதையில், வட்ட பாதையில் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா, இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு கார் வந்து ஒரு ரோட்டில் ஒரு சர்க்குலராக இருக்கக்கூடிய பாத்தில் வந்து வருது. அப்படி வரும்போது அந்த கார் வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு காரோட மோஷன் எடுத்துக்கலாம். ஸோ மோஷன் ஆஃப் எ கார் ஆன் லெவல் ரோட். ஸோ இந்த மாதிரி ஒரு கார் வந்து இப்படி ஒரு பாதையில் வருது, இங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம நேராக போய்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு பாதை வந்து இப்படி திரும்புது. இப்படி திரும்பும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியோட ஸ்டியரிங்கை திருப்புவோம். ஸ்டியரிங்கை திருப்பும்போது வீல் என்ன ஆயிரும், டேர்ன் ஆயிரும், வீல் திரும்பிடும். வீல் திரும்பிடுச்சு அப்படிங்கிறதுனாலேயே காரும் திரும்பணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கார் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு தான், இந்த நேராக தான் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போது இனர்ஷியா படிச்சிருப்போம். இனர்ஷியானா என்ன, ஒரு பாடி எந்த மோஷனில் இருந்துச்சோ அதே மோஷனில் இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ ஒரு 1000 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய கார் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வீலை திருப்புறது மூலமாக கார் திரும்பிடும்னு நினைக்கக்கூடாது. வீலை திருப்பிட்டீங்க,
இப்போ வீலுக்கும் தரைக்கும் இடையில எனஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கணும். வீல் வந்து தரையோட என்ன இருக்கணும், ப்ராப்பரான கான்டாக்டில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான், கான்டாக்டுங்கிற சென்ஸ் வீலுக்கும் தரைக்கும் இடையில ப்ராப்பராக grip இருக்கணும், ஃப்ரிக்ஷன் இருக்கணும். ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா தான் வீல் திரும்பும்போது வீலோட சேர்ந்து காரும் திரும்பும். அப்போ காரை திருப்புறதுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை யார் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ ஒரு கார் வந்து ஒரு லெவல் ரோட்டில் சர்க்குலர் பாத்தில் திரும்புது, நேராக போய் இப்படி திரும்புது. இப்படி திரும்பும்போது கார் திரும்புறதுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை, கார் திரும்புறதுக்கு தேவையான இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை, இப்படி சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை யார் கொடுக்கணும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கம்மியாக இருக்கக்கூடாது. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கார் என்ன ஆகாது, திரும்பாது, அதோட இனர்ஷியானால ஸ்ட்ரைட்டாக போயிடும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கிட்டிங்னு சொல்லுவோம். அப்போ ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா டு அவாய்ட் ஸ்கிட்டிங் என்னோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், என்னோட ஃப்ரிக்ஷன் கண்டிப்பாக எதை விட அதிகமாக இருக்கணும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கணும். இதுதான் ரூல். ஓகே, ஏன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை முடிவு பண்ணுறது நம்ம. காருக்கு ஒரு மாஸ் இருக்குது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, mv²/r. இதில் காரோட மாஸ் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். அந்த பாதையோட ரேடியஸும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அந்த ரேடியஸும் ஃபிக்ஸ்டு தான். பட் வெலாசிட்டி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா காரை நம்ம எந்த ஸ்பீடில் போய் திருப்புறோம் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது நான் அதிகமான ஸ்பீடில் போய் திருப்பணும்னு நினச்சேன்னா எனக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ அந்த இடத்துல எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா, ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்ன, எனக்கு ஒரு கார் வந்து தரையோட கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா காரோட வெயிட் கீழே பார்க்க ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், காரோட வெயிட்டு கீழே பார்க்க இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, mg. இப்போ இந்த தரை என்ன பண்ணும், இந்த கிரவுண்டு வந்து காருக்கு என்ன பண்ணும், ஒரு நார்மல் ஃபோர்ஸை கொடுக்கும், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், n. இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஃப்ரிக்ஷனை நான் எஃப்னு வச்சுக்கிறேன், இதுக்கு என்ன ஃபார்முலா, μ×n. மியூங்கிறது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். என்னங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் ரோடாக இருக்கும்போது, லெவல் ரோட்னா ஹரிசாண்டலான ரோடாக இருக்கும்போது இந்த n அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், வெயிட்டுக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது இப்படி தான். ஸோ இதுதான் கார் அப்படின்னா அதோட வெயிட் கீழே பார்க்க ஆக்ட் ஆகும், வெயிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ mgக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ f = μ×mg. இப்போ அந்த ரோட்டில் உங்கள் காருக்கு மாஸ் கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் கான்ஸ்டன்ட். அந்த ரோடோட சர்ஃபேஸ் நேச்சர் எப்படி இருக்குது, அந்த ரோடு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கா, இல்லை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, உதாரணத்துக்கு ஒரு டைல்ஸில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா அங்கே ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு ரோட்டில் என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். இந்த மியூ அப்படிங்கிறது அந்த ரோடு, இப்போ நம்ம தார் ரோட்டில் போகிறோம் அப்படின்னா தார் ரோட்டுக்குன்னு ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும். சிமெண்ட் ரோடுனா அதுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு மண் ரோடாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மியூ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த ரோடோட கண்டிஷனை டிபெண்ட் பண்ணுது, ரைட்டா. அப்போது μmg இருக்குது, அந்த ரோட்டில் இவ்வளோ மாஸ் இருக்கக்கூடிய கார் போகணும்னா இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அதிகபட்ச ஃப்ரிக்ஷன். இது ஃபிக்ஸ்டு, ஏன்னா மியூ ஃபிக்ஸ்டு, மாஸும் ஃபிக்ஸ்டு, ஜியும் ஃபிக்ஸ்டு. இப்போ நீங்கள் கொடுக்குற சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், ஐ மீன் நீங்கள் போகிற வெலாசிட்டி எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்களோட ஃப்ரிக்ஷன் தான் என்ன பண்ணுது, உங்கள் காரை வந்து வட்டப்பாதையில் கொண்டு போய் வைக்குது, சர்க்குலர் பாத்தில் அப்படி பிடிச்சி வைக்கிறது யார், ஃப்ரிக்ஷன் தான். ஸோ μmg அப்படிங்கிறது எதுக்கு அதிகமாக இருக்கணும், mv²/r விட அதிகமாக இருக்கணும். அப்போ நான் எவ்வளோ மேக்ஸிமம் வெலாசிட்டியில் போகலாம், என்னால் போகக்கூடிய மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த mm கேன்சல் ஆயிரும். வியோட அதிகபட்ச வெலாசிட்டி என்ன, இந்த ஆர் இங்கே வந்துருச்சு அப்படின்னா √μ×r×g எப்படி வருது, v² = μrgன்னு வரும், v² = μrgன்னு வரும். அப்போ v = √μrgன்னு வரும். இது ஜென்ரலாக நம்ம போடும்போது > போடணும், மேக்ஸிமம்னு போடும்போது இவ்வளோ தான் அதிகபட்சம். இதை விட வெலாசிட்டி எப்படி இருக்கணும், எப்போவுமே கம்மியாக இருக்கணும். இதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது அதோட இனர்ஷியானால ஸ்ட்ரைட் ஆயிரும், விச் மீன் காரு ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ காரோட வெலாசிட்டி எந்த காரணத்தை கொண்டும் இந்த μrgயை விட தாண்டக்கூடாது, √μrgயை தாண்டக்கூடாது. ஸோ மியூ ஃபிக்ஸ்டு, ரேடியஸும் ஃபிக்ஸ்டு, ஜியும் ஃபிக்ஸ்டு. இங்கே முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் காரோட ஸ்பீடை முடிவு பண்ணுறது உங்கள் காரோட மாஸ் இல்லை. கார் என்ன வேணாலும் மாசாக இருக்கட்டும், அது காராக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அந்த பாதையோட ரேடியஸும்
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான் எதை முடிவு பண்ணுது, அந்த பாதையில் நீங்கள் எந்த ஸ்பீடில் போகணுங்கிறத முடிவு பண்ணுது. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ரோடுக்கு. அப்போ நான் நல்ல ஸ்பீடாக போகணும் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன, ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையை வந்து நம்ம பெண்டாக போட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரைனால தான் அதை என்ன பண்ணியிருக்காங்க, வளைச்சி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஜியை என்னால் மாற்றவே முடியாது, ஜியை என்னால் என்ன பண்ண முடியாது, கூட்டவே முடியாது, ஜி ஃபிக்ஸ்டு தான். எனக்கு நான் ஸ்பீடாக போகணும் அப்படின்னா ஒன்று ஆர் வேல்யூவை அதிகப்படுத்தணும். ஐ மீன் பாதையை நல்லா லென்த்தியாக போடணும், நல்ல பெரிய கர்வேச்சர் இருக்க மாதிரி போடணும். கரெக்டாக? அதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ அதிகப்படுத்தணும். மியூ அதிகப்படுத்தணும்னா நீங்கள் பாதையை எப்படி போடணும், ரஃபாக போடணும். அது ரஃபாக போட்டிங்கன்னா அது வேறு மாதிரியான பிரச்சனைக்கு வரும் இல்லையா? எப்படி இருந்தாலும் நம்ம பாதையை ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போட்டாகணும். ஒரு தார் ரோட்லேயே ஒரு சிமெண்ட் ரோட்லேயே போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரிக்ஷனை கொஞ்சம் அதிகப்படுத்தலாமே தவிர ரொம்ப அதிகப்படுத்த முடியாது. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன? ஸோ எனக்கு ஃப்ரிக்ஷன் ரேடியஸை தாண்டி வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா ஸ்பீடை அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இந்த ரேஸ்லாம் ஓட்டும்போது பார்த்துருப்பீங்க. கார் ரேஸ், பைக் ரேஸ்லாம் வைக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பைக்கோ காரோ வேகமாக போகணுங்கிறதுக்காக இதில் அந்த பாத்தில் அந்த வளைவில் வேகமாக போகணுங்கிறதுக்காக ரோடை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் பண்ணியிருப்பாங்க. பேங்க் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரோடோட ஒரு எட்ஜை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ இதுதான் ரோடு அப்படின்னா அந்த ரோடோட ஒரு எட்ஜை என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி லிஃப்ட் பண்ணும்போது கார் ஆட்டோமேட்டிக்காக இப்படி வருது. இப்படி லிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்னாகும், திரும்பும். ஸோ கிராவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா காரை திரும்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ரோடு இப்படி இருக்கும். இந்த ரோடை நான் என்ன பண்ணுறேன், இப்படி திருப்புறேன். இப்படி வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறேன், எட்ஜை மட்டும் என்ன பண்ணுறேன், பெண்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய காருக்கு ஒரு சர்க்குலர் மோஷன் கிடைக்கும். ஏன்னா வெயிட் கீழே இழுக்கும் இல்லையா, வெயிட் கீழே இழுக்கிறதுனால அதுக்கு வந்து என்ன கிடைக்குது, ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிடைக்குது. ஸோ அதுதான் அடுத்த ஆப்ஷன். இப்போ செகண்ட் இது என்ன, மோஷன் ஆஃப் எ கார் ஆன் பேங்க்டு ரோடு. இப்போ எனக்கு ரோடு வந்து ஃப்ரிக்ஷனே இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிக்ஷன்லெஸ் ரோடுன்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு என்ன கிடையாது, மியூ வந்து 0 அசியூம் பண்ணிக்கலாம், மியூ 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், காரை வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் கொண்டு வர வைக்கணும். ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் என்ன, பேங்கிங்னா என்ன, லெவலாக இருந்த ரோடை நான் என்ன பண்ணுறேன், இப்படி வந்து லிஃப்ட் பண்ணுறேன். லிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதை லிஃப்ட் பண்ணுறேன்னா இந்த லிஃப்ட் பண்ணுறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கார் வந்து சர்க்குலர் பாத்தில் திரும்பும். எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து அது லெவல்னு வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த ரோடை வந்து இவ்வளோ தூரத்துக்கு எட்ஜ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தூரத்துக்கு பேங்க் பண்ணியிருக்கிறேன், தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். இப்போ இங்கே கார் இருக்குது, இந்த இடத்துல கார் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல கார் இருக்குது. இப்போ காரோட வெயிட் வந்து எப்படி ஆக்ட் ஆகும், இப்படி ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் எம்ஜி இல்லையா? நார்மல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, நார்மல் ஃபோர்ஸ் இந்த சர்ஃபேஸுக்கு, ஐ மீன் இது தானே சர்ஃபேஸு, இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக தான் என்ன ஆக்ட் ஆகும், நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இது தீட்டா அப்படின்னா இது 90 டிகிரி, இது என்னவாக இருக்கும், 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். கரெக்டாக? இது என்னவாக இருக்கும், தீட்டாவாக இருக்கும். அப்போ ஒரு இன்க்ளைண்டான ஒரு சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ், இது நார்மல் ஃபோர்ஸ், இந்த நார்மல் ஃபோர்ஸ் இது பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய வெயிட் எம்ஜி, இது எவ்வளோ ஆங்கிளில் இருக்கும், தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ நான் இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இந்த எம்ஜியை வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வச்சுக்கிறேன். இந்த நார்மல் ஃபோர்ஸை 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன், நார்மல் ஃபோர்ஸ் இப்படி இருக்குல்ல, ஸோ நார்மல் ஃபோர்ஸை வெயிட்டோட டைரக்ஷன்லேயே கொண்டு வரேன், வெயிட்டோட டைரக்ஷன்லேயே. ஸோ இதுதான் நார்மல் ஃபோர்ஸ். இப்படி இருக்கிற நார்மல் ஃபோர்ஸை அலாங் திஸ் வெயிட் இது என்னன்னு பார்க்குறேன். தென் வெயிட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இது என்னன்னு பார்க்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இந்த நார்மல் ஃபோர்ஸோட ஹரிசாண்டல் காம்போனன்ட் என்ன, வெர்டிக்கல் காம்போனன்ட் என்னன்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது சர்ஃபேஸு. ஸோ திஸ் இஸ் நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கு இந்த காம்பனண்ட் என்ன, ஏன்னா இந்த காம்பனண்ட் தான் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுற காம்பனண்ட். வெயிட் இப்படி இருக்குது, எம்ஜி வெர்டிக்கலாக கீழே பார்க்க இருக்குது. அப்போ வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறது யார், நார்மல் ஃபோர்ஸோட இந்த காம்பனண்ட். இது அட்ஜசன்ட் சைடு இல்லையா, ஏன்னா தீட்டாவை ஒட்டி இருக்குது இல்லையா, அட்ஜசன்ட் சைடுனா நீங்கள் என்ன பண்ணணும், காஸ் தீட்டாங்கிற ஃபேக்டரை போடணும். அப்போ அதுக்கு அப்படியே இந்த சைடு, அதுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலராக வரக்கூடிய இந்த சைடு என்ன, என் சைன் தீட்டா.
அப்போ இந்த என் சைன் தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த என் சைன் தீட்டா தான் உங்களுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்கும். அப்போ என் காஸ் தீட்டா அப்படிங்கிறது வெயிட்டை பார்த்துக்கும், எம்ஜியை பார்த்துக்கும். என் சைன் தீட்டா அப்படிங்கிறது எதை கொடுக்கும், உங்களுக்கு தேவையான எம்வி ஸ்கொயர் பை ஆர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்கும். ஏன்னா இதுதான் என்ன பண்ணுது, பாதையை வந்து என்ன பண்ணுது, இப்போ இந்த கார், இந்த ரெட் கலர் கார் இருக்குது அப்படின்னா இதுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். திஸ் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். கரெக்டாக? இப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு இதோட நார்மல் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது சர்ஃபேஸ், இதோட நார்மல் ஃபோர்ஸ் இப்படி பார்க்க இருக்கும். திஸ் இஸ் நார்மல் ஃபோர்ஸ். அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கான வெர்டிக்கல் நார்மல் ஃபோர்ஸுக்கு இப்படி ஒரு காம்பனன்ட் இருக்கும். திஸ் இஸ் என் காஸ் தீட்டா. இது காரோட வெயிட்டை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கும். இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இது என் சைன் தீட்டா, பிகாஸ் திஸ் இஸ் தீட்டா, இது தீட்டா, இதுதான் தீட்டா. சரியா? ஸோ இது என்ன, என் சைன் தீட்டா. அப்போ இந்த என் சைன் தீட்டா தான் என்ன, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஏன்னா இந்த ட்ராக்குக்கான சென்டர் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதுதான் ரூல். ஏன்னா காரை நீங்கள் லிஃப்ட் பண்ணுறது மூலமாக, பேங்கிங் பண்ணுறது மூலமாக உங்களோட நார்மல் ஃபோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்கும். குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்கும்போது நார்மல் ஃபோர்ஸோட ஒரு காம்பனண்ட் வெயிட்டை பார்த்துக்கும், நார்மல் காம்பனண்ட்டோட இன்னொரு காம்பனண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை பார்த்துக்கும். இதுவே லெவல் ரோடில் இருந்துச்சு அப்படின்னா, என்ன ஒரு லெவல் ரோடில் இருக்குது அப்படிங்கும்போது, இப்படி இருக்கும்போது எனக்கு நார்மல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். இந்த நார்மல் ஃபோர்ஸ் ஸ்ட்ரைட்டாக எதை பார்த்துக்கும், வெயிட்டை பார்த்துக்கும், வெயிட்டை டேக் கேர் பண்ணிக்கும். இன்க்ளைண்டாக இருக்கும்போது நார்மல் ஃபோர்ஸோட காஸ் தீட்டா வந்து வெயிட்டை பார்த்துக்குது, நார்மல் ஃபோர்ஸோட சைன் தீட்டா என்ன பண்ணுது, எம்வி ஸ்கொயர் பை ஆரை கொடுக்குது. இங்கே ஃப்ரிக்ஷன் இல்லை, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் சைன் தீட்டானால ரோடு என்ன, கார் என்ன ஆகுது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸில் போகுது. இப்போ நீங்கள் இதை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடில் போகுதுன்னு பார்க்கணும். ஸோ நான் இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், 1ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணுறேன், பிகாஸ் எனக்கு v தான் வேணும். அதனால் இங்கேருந்து இதை டிவைட் பண்ணுறேன். ஸோ tan theta is equal to ஏன் n sin theta by n cos theta equal to mv square by r by mg. அப்போ m கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin theta n கேன்சல் ஆயிரும். tan theta is equal to v square by rg. அப்போ v square is equal to என்ன வந்துடும், v square is equal to என்ன வந்துடும், rg into tan theta. ரைட்டா? அப்போ v equal to என்ன, root of rg into tan theta. ஓகே, அப்போ இந்த இடத்துல பேங்க்டு ரோடாக இருக்கும்போது அங்கே உங்களோட மேக்ஸிமம் ஸ்பீடு என்னவா இருக்குது, அங்கே உங்களோட மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன, root of rg into tan theta. ரைட்டா? திஸ் இஸ் யுவர் மேக்ஸிமம் ஸ்பீடு. இதுவே ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த tan thetaவோட இடத்துல என்ன வந்துச்சு, ஃப்ரிக்ஷன் இருக்குது. அப்படிங்கும்போது வெறும் ஃப்ரிக்ஷன் மட்டும் இருக்குது, லெவல் ரோடாக இருக்குது, லெவல் ரோடாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு, rg இன்ட்டு tan thetaவோட இடத்துல என்ன வந்துச்சு, மியூ வந்துச்சு, மியூ rgன்னு வந்துச்சு. ஃப்ரிக்ஷன் இல்லை, வெறுமனே வந்து பார்த்தோம்னா நான் என்ன பண்ணுறேன், ரோட பேங்கிங் மட்டும் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அங்கே என்ன வருது, எனக்கு tan theta அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் உள்ள வருது. அதாவது மியூக்கு பதிலாக என்ன வருது, tan theta வருது. சரி, இப்போ tan thetaவே நான் என்ன பண்ண முடியாது, என்னால் ரோடையும் ரொம்ப ரஃபாக போட முடியாது, மியூவை மட்டுமே நான் என்னால் என்ன பண்ண முடியாது, இண்டிவிஜுவலாக கூட்ட முடியாது. அதுக்காக பேங்கிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக ரோடோட ஆங்கிளே நான் என்ன பண்ண முடியாது, அதிகப்படுத்த முடியாது, தீட்டாவையும் அதிகப்படுத்த முடியாது. ஒரு அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், பேங்கிங் பண்ண முடியும். லைட்டாக என்ன பண்ணலாம், லிஃப்ட் பண்ணலாம். அப்போ ரெண்டுமே எனக்கு வேணும். இப்போ மியூ வேணும், தீட்டாவும் வேணும், ரெண்டுமே இருக்குது. அதான் ப்ராக்டிக்கலான கேஸு. ஃப்ரிக்ஷனும் இருக்குது, பேங்கிங்கும் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்பீடு இப்போ எப்படி இருக்கும். இது அடுத்த கேஸ். ஸோ அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸுக்கு பார்த்துருக்கோம். ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸுக்கு என்ன, ஆர்ஜி tan தீட்டான்னு பார்த்துருக்கோம். இப்போ வித்து ஃப்ரிக்ஷனுக்கு பார்க்க போகிறோம். வித்து ஃப்ரிக்ஷன். ஸோ வித்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னா, ஸோ இது லெவல் ரோடு, இது நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்க்ளைன் பண்ணியிருக்கிறேன். இது என்னோட தீட்டா, இது ஆங்கிள் ஆஃப் பேங்கிங், இங்கே கார் இருக்குது. ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் திஸ் இஸ் வெயிட் mg. இது யார், நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கிறேன், நார்மல் ஃபோர்ஸ். ரைட்டா? தென் உங்களுக்கு தெரியும் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸோட காஸ் தீட்டா. ஸோ நான் காம்பனண்ட்டை ஃபுல்லாக வேறு கலரில் வரைஞ்சி காமிக்கிறேன் புரியறதுக்காக. ஸோ இது என் காஸ் தீட்டா. கரெக்டாக? ஏன்னா இதுதான் ஆங்கிள் தீட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா என் சைன் தீட்டா. கரெக்டாக? சரி, ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், ஃப்ரிக்ஷன் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் ஃப்ரிக்ஷன் இருக்கும்.
இல்லையா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கார் கீழே இறங்குறதுனால ஃப்ரிக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ நான் ஃபோர்ஸை வந்து பிளாக் கலரில் வரைஞ்சி காமிக்கிறேன். திஸ் இஸ் ஃப்ரிக்ஷன். இது தீட்டா அப்படின்னா இதுவும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? தீட்டாவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸு. ஸோ இது தீட்டானா இதுவும் தீட்டா. இப்போ இந்த ஃப்ரிக்ஷனை இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? எஃப் காஸ் தீட்டா. கரெக்டாக? ஃப்ரிக்ஷனோட ஹரிசாண்டல் காம்பனன்ட். ஃப்ரிக்ஷன் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது? கீழே பக்கமும் ஆக்ட் ஆகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் சைன் தீட்டா. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இப்படி இருக்குது ரோடு, இப்படி இருக்குது கார், இப்படி இருக்குது சரியா? ஃப்ரிக்ஷன் வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷனோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் யாருன்னா இது தீட்டா. திஸ் இஸ் எஃப் காஸ் தீட்டா. அண்ட் கீழே பார்க்க ஆக்ட் ஆகிறது என்ன? எஃப் சைன் தீட்டா. ஓகேயா? இப்போ எனக்கு 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என் சைன் தீட்டா கொடுக்குது. ஏன்னா இதுவும் டுவர்ட்ஸ் சென்டர் தான் இருக்குது. அப்புறம் இந்த எஃப் காஸ் தீட்டா. இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ mv²/r கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று என் சைன் தீட்டா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப் காஸ் தீட்டா. அதே மாதிரி வெயிட் இருக்கு இல்லையா எம்ஜியோட டைரெக்ஷனில் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி கீழே பார்க்க இருக்குது. ரைட். வேற மாதிரி எது கீழே பார்க்க இருக்குதுன்னா இந்த எஃப் சைன் தீட்டாவும் கீழே பார்க்க இருக்குது. அப்போ எம்ஜி ப்ளஸ் கீழே பார்க்க யார் இருக்கா? எஃப் சைன் தீட்டா இருக்குது. மேலே பார்க்க யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என் காஸ் தீட்டா இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? என் காஸ் தீட்டா இருக்குது. அப்போ என் காஸ் தீட்டா. ரைட்டா? ஸோ இப்போ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே விட்டுடலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் எம்ஜி ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? என் காஸ் தீட்டா மைனஸ் எஃப் சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். என் காஸ் தீட்டா மைனஸ் எஃப் சைன் தீட்டா. இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ வி தான் வேணும். 1/2 போட்டுடலாம். ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம டிவைட் பண்ணுறது தான். என்ன? v²/rgன்னு வந்துடும். எம் கேன்சல் ஆயிரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? என் சைன் தீட்டா ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டான்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் காஸ் தீட்டா மைனஸ் எஃப் சைன் தீட்டான்னு இருக்குது. இப்போ எஃப்ங்கிறது யாருன்னா மியூ இன்ட்டு என், உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். அப்போது இங்கேருந்து நீ என்ன பண்ணலாம்? என் சைன் தீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் எஃப்க்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்? மியூ இன்ட்டு என் காஸ் தீட்டா. ரைட்டா? இங்கே என் காஸ் தீட்டா, இங்கே என் காஸ் தீட்டா. இந்த எஃப்க்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்? மைனஸ் மியூ இன்ட்டு என் சைன் தீட்டா. அப்போது இந்த எண்ணை ஃபுல்லாக காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிவிட்டுங்க. என்ன? இங்கே எண் இருக்குது, இங்கே ஒரு எண் இருக்குது, இங்கே ஒரு எண் இருக்குது, இங்கே ஒரு எண் இருக்குது. எண்ணை காமனாக எடுத்து மேலேயும் காமனாக எடுத்துடலாம், கீழேயும் காமனாக எடுத்துடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அது போக காஸ் தீட்டாவை காமனாக எடுங்க. ஏன்னா மேலேயும் காஸ் தீட்டாவை காமனாக எடுங்க. காஸ் தீட்டாவை காமனாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே சைன் தீட்டா இருக்குது. காஸ் தீட்டாவை காமனாக எடுத்தால் இது என்ன ஆயிரும்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வந்துடும். மைனஸ் மியூ இருக்குது. என்ன ஆல்ரெடி காமன் எடுத்து கேன்சல் பண்ணியாச்சு. காஸ் தீட்டாவையும் காமன் எடுத்தால் 1 வரும். ரைட்டா? சரி, ப்ளஸ் பை இங்கே கீழே அதே மாதிரி காஸ் தீட்டாவை காமன் எடுத்தீங்க அப்படின்னா கீழே காஸ் தீட்டாவை காமன் எடுத்திங்கன்னா 1 இருக்கும். ஏன்னா என்ன ஆல்ரெடி கேன்சல் பண்ணியாச்சு. காஸ் தீட்டாவை காமன் எடுத்தால் 1 மியூ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இந்த காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஃபார்முலா வருது? v²/rg is equal to sin theta by cos theta ங்கிறது என்ன? tan theta. அப்போ mu plus tan theta by 1 minus mu tan theta. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா எனக்கு ஃபைனலாக அரைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா v² is equal to rg into mu plus tan theta by 1 minus mu tan theta. அப்போ v equal to என்ன வந்துடும்? v இங்கே எழுதுகிறேன். ஸோ v equal to root of rg into முதல்ல rg மியூ இருந்துச்சு, அடுத்து rg tan theta இருக்குது. இப்போ 2 பேருமே வருது அப்படின்னா என்ன? மியூ ப்ளஸ் tan theta by 1 minus mu tan theta. ஸோ நீங்கள் இந்த ஃபைனல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் தான். இந்த டெரிவேஷன் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த காம்பனண்ட்டாக பிரிக்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த கொஷினை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ 3 கேஸ் பார்த்துருக்கோம். என்ன?
ஒரு லெவல் ரோட்டில் ஒரு கார் போகுது, அங்கே ஃப்ரிக்ஷன் மட்டும் என்ன பண்ணுது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது, ரைட். ஸோ இதை நான் கிளியர் பண்ணிட்டு திருப்பி ரிவைஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு லெவல் ரோடு இருக்குது அப்படின்னா லெவல் ரோட்டில் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குறது யாரு, முழுக்க ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ அங்கே உங்களோட மேக்ஸிமம் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், √μ × RGயாக இருக்கும். அதுவே பேங்க்டு ரோடு இருக்குது, பேங்க்டு ரோட்டில் நோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அங்கே வந்து மியூவோட இடத்த யார் ரீப்ளேஸ் பண்ணிடுறா, tan θ ரீப்ளேஸ் பண்ணிடுது, RG tan θ. இப்போ அதே பேங்க்டு ரோட்டில் ஃப்ரிக்ஷனும் இருக்குது. ஃப்ரிக்ஷன் வருது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன வரும், அதே மாதிரி RG வந்துடும், அது போக மியூவும் வந்துடும், tan θவும் வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன ஃபேக்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா μ + tan θ by 1 - μ tan θ, by 1 - μ tan θ. சரியா? ஸோ இந்த காம்பனண்ட்டாக பிரிக்கிறது தெளிவாக இருக்கணும். திருப்பி நான் ஒரு டைம் ஃப்ரிக்ஷனுக்கான காம்பனண்ட்டை மட்டும் போட்டு காமிக்கிறேன், கொஞ்சம் நல்லா இன்க்ளைன் பண்ணி போட்டு காமிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு கிளியராக ஞாபகம் இருக்கும். ஸோ இது வந்து கார் அப்படின்னா இது அதோட வெயிட் mg, இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். கீழே பார்க்க இருக்கிறது யாருன்னா ஃப்ரிக்ஷன் F. இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா n cos θ, இது θ அப்படிங்கும்போது இது யாருன்னு பார்த்தீங்கன்னா n sin θ. அதே மாதிரி ஃப்ரிக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது தீட்டாவாக இருக்கும், ஏன்னா இது தீட்டா அப்படிங்கும்போது இது தீட்டா, அப்போ இதுவும் தீட்டா. ஸோ ஃப்ரிக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆப்போசிட் சைடு, அப்போ F sin θ, இது யாருன்னா F cos θ. அப்போது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த n sin θ F cos θ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம், ரைட்டா. இப்போ அடுத்து இதே லாஜிக் தான் பெண்டிங் ஆஃப் ஏ சைக்கிளிஸ்ட். இப்போ கார் அப்படின்னு வரும்போது, ஒரு 4 வீலர்னு வரும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டியரிங்கை திருப்புவோம், வண்டி திரும்பிடும். ஆனால் சைக்கிளோ இல்லை பைக்கோ வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சர்க்குலர் பாத்தில் வரீங்க அப்படின்னா நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஹேண்டில் பெண்ட் பண்ணணும்னா சைக்கிளை ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாய்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைக்கிளை இந்த தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு சாய்க்கிறேன். ஓகே, அப்படி சாய்ச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி வந்துடும், இந்த டைரெக்ஷனில் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், அல்லது we can also call it as, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், நார்மல் ஃபோர்ஸ்னு சொன்னோம், சரியா, நார்மல் ஃபோர்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்னு பேர் வச்சுருக்கிறேன். ஸோ இது R cos θ, இது என்ன R sin θ. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு ரோடு லெவலாக தான் இருக்குது, ஆனால் சைக்கிள் இப்படி பெண்ட் ஆகிருக்குது. அப்படிங்கும்போது இதுதான் சைக்கிள், ஓகேயா, இதுதான் சைக்கிள். அப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஐ மீன் நார்மல் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அப்படின்னா இதுக்கு பேர் என்ன பேர், இதுதான் ஆங்கிள். நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா சைக்கிளை பெண்ட் பண்ணுறோமோ அதான் இந்த ஆங்கிள். அப்போ இது என்ன அப்படின்னா இது அட்ஜசன்ட் சைடு, திஸ் இஸ் n cos θ. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு n sin θ. அப்போ இந்த n sin θ தான் எதை ப்ரொவைட் பண்ணும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணும், mv²/r ப்ரொவைட் பண்ணும். n cos θ என்ன பண்ணும், n cos θ வெயிட்டை வந்து டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ n cos θவோட ரோல் என்ன, அது வெயிட்டை டேக் கேர் பண்ணிக்கும். ஏன்னா வெயிட் எப்போவுமே பெர்பெண்டிகுலராக கீழே பக்கம் தான் ஆக்ட் ஆகும், mg. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, √RG tan θ இதுதான் வரும். இங்கே ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் பெருசாக ஃப்ரிக்ஷனை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைக்கிள் அப்படிங்கிறது சிங்கிள் பாயிண்டில் காண்டாக்டில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சைக்கிளை பெண்ட் பண்ணுறீங்களோ அல்லது உங்கள் பைக்கை பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், அதிகபட்ச ஸ்பீடில் போக முடியும். நீங்கள் இந்த ரேஸ் வண்டிலாம் ஓட்டும் போது பார்த்துருப்பீங்க, இந்த ரேஸ் கார் ரேஸ் பைக் ரேஸ்லாம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு கர்வ்டான ரோட்டில் அவங்க திரும்பும்போது முழுக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் அதிகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நல்லா வந்து பைக்கை என்ன பண்ணுவாங்க, பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன பண்ண முடியும், என்ஷூர் பண்ண முடியும், ரைட்டா. ஸோ இதுதான் வந்து பேங்கிங், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் ஸோ வரும்போது அதுலேயும் முக்கியமாக காரு சைக்கிள் இது ரெண்டுலேயுமே அதோட ஸ்பீடுக்கான பேசிக் ரோல். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் மோஷனில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ரெண்டுலேயுமே ஒரு சர்க்குலர் மோஷனில் நமக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்கறது ஃப்ரிக்ஷன்.
ஸோ அங்கே எனஃப் ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸில் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.